பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். பிதாவே, இந்த நாளிலே உங்களை துதிக்கிறதற்கு ஏதுவாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பிதாவே, சகோதரிகளுக்கு பலனையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய சித்தமானால் பிதாவே உங்களை பாதுகாத்து உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்யும். பிதாவே, இன்னும் அவர்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கொடுத்து உங்கள் வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு தயவு கூர்ந்து அவர்களுக்கு ஞானத்தையும் இன்னும் அநேக சகோதர சகோதரிகளை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏதுவாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம். பிதாவே, நீங்கள் தாமே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதற்கு தயவு கூர்ந்து உதவி புரியும். இரக்கமுள்ள தேவனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை நீங்கள் தாமே பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக வேண்டிய செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எங்களுக்கு தேவையான நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம். நாங்கள் பிதாவே, எங்களுக்கு நாங்கள் வளர்வதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு சோதனையை சகிக்கிறதற்கு ஏதுவாக பலனை கொடுக்கும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நீங்கள் பெரியவராக இருக்கிறீர், உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய சித்தமானால் என்னை பாதுகாத்து உங்களுடைய இரக்கத்தின்படியாக வாழ உதவி செய்யும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதியோர்களுக்கும் தேவையான நன்மையும் உங்களை குறித்து அறியத்தக்கதான ஞானத்தை கொடுக்கும். பிதாவே, எங்களை பரியாசம் செய்து எங்களுக்கு இகழக்கூடியவர்கள் பிதாவே, நீங்கள் தான் நிச்சயமாக ஒரு நாள் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். தயவு கூர்ந்து நாங்கள் பிதாவே அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். பிதாவே, அவர்களுடைய இருதயத்தை நீங்கள் மனித போடாதபடிக்கு அவர்கள் உங்கள் வேத வாக்கியத்தின்படியாக வாழ்வதற்கு ஏதுவாக முயற்சி செய்யவும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் தாமே உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருந்து, உங்களுடைய தயவு எங்களோடு இருந்து, நாங்கள் உங்களுடைய வேத வாக்கியங்களை முழுவதுமாக சம்மதித்து அதை கை கொள்ள, அதை போதிக்க தயவு கூர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடு. உங்களுடைய சித்தமானால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சகோதரர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தயவு கூர்ந்து ஞானத்தை கொடுக்கும்படியாக கொண்டு செய்கின்றோம். இரக்கத்தை கொடுக்கும்படியாக கொண்டு செய்கின்றோம். உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக இரக்கத்தையும் ஞானத்தையும் கொடும். உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக இருக்க உதவி செய்யும். அநேக பாடுகள் வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் அதை நாங்கள் பொறுமையாக ஓடுவதற்கும் பிதாவே, நாங்கள் எங்கள் வேகத்தை காட்டுவதற்கு ஏற்றவாறு எங்கள் பலனையும் உதவி செய்யும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இதோ எனக்கு தேவையான நன்மையை உங்கள் சித்தமானால் கொடும். ஆவிக்குரிய நன்மையும் பூமிக்குரிய தேவையும் கொடும். உங்களுடைய இரக்கமானால் ஏற்ற காரியங்களை ஏற்றபடியாக செய்யத்தக்கதான காரியங்களை அறிந்திருக்கிறீர். பிதாவே, நீங்கள் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிய செய்கின்றோம். இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. இந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைய நாளில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? ஆவிக்குரிய காரியங்கள். நம்ம நேற்று பார்த்தோம், நமக்கு ஒரு நித்தியமான குடும்பம் இருக்குது. அது இங்கே கிடையாது, இங்கேயும் இருக்குது. ஆனால் தேவனாக அங்கே கொடுக்குறாரு இல்லையா? நம்ம இசைவாய் இணைக்கப்பட்டு அவருடைய மாளிகையில் நம்ம ஜீவனுள்ள கல்களாக வைக்கப்படும். நம்ம எப்படி அந்த காரியங்களை நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நம்ம ஜீவனுள்ள வாழ்க்கை, அந்த மரணம் என்பது விசேஷமாக யாருக்கு நன்மையாக இருக்குது? மரணம் அப்படின்னாலும் சரி, இங்கே ஜீவன் அப்படின்னாலும் சரி, யாருக்கு இந்த மரணம் கூட சந்தோஷமாக இருக்குது? கண்டிப்பாக ஒரு வாலிபன் செத்துட்டாருன்னா நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். ஒரு கிறிஸ்துக்குள்ளாக நிறைவான வயது வரும் பொழுது மறைக்கும் பொழுது அது நம்ம கிறிஸ்துக்குள்ளாக இருந்தாங்க, முதிர் வயது ஆன பின்பு செத்துட்டாங்கன்றதுக்காக கொஞ்சம் ஆறுதலாக இருப்போம். இங்கே நம்ம எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, நான் யாரையும் மனம் மாற்றுவதற்கு ஏதுவாக நான் பேசலை. என்னுடைய நோக்கமானது கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆகும். அவருடைய இருதயத்தை கற்றுக்கணும். ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்று இருக்குது, அது நித்தியமானதுன்னு நான் பேசுகிறேன். இந்த மாதிரி தலைப்புகளை வைத்து தான் நான் பேசி உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம யோவான் 11:26 சரி, இங்கே உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னை என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஒரு கேள்வி, அவர் கேள்வி கேட்குறார். இயேசு ஒரு கேள்வி கேட்குறார்.
இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு இயேசு சொல்கிறார் இல்லையா, ரொம்ப அந்த அந்த பட்டியல் வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த கேள்வி பாருங்கள். இதோ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னை குறித்து மறியாமலும் இருப்பான். மறிக்க மாட்டான். ஆமாம், இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு காலம் அவனுக்கு என்ன இல்லை, மரணம். இது எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, எல்லோரும் சாதாரண மனுஷனாக இருந்தால் பூமிக்குரிய மரணத்தை தான் சொல்லிட்டாரு. அப்போனா இவர் பூமிக்குரிய வகையில் மறிக்கிறதே இல்லையா, அப்போனா சதா காலமும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இயேசு சொல்கிறாரு அவரை குறித்து, இதோ மறித்தேன் ஆனால் உயிரோடு இருக்கிறேன், சதா காலமும் ஜீவிக்கிறேன்ற. அவர் பூமிக்குரிய வகையில் மறிச்சார். சிலுவையில் ஏற்றி நாம் பார்த்துருக்கோம் அனைதினமும். அவர் சிலுவையில் ஏற்றி காலில் கையில் ஆணிகளை அடித்து தலையில் முள் கிரீடம் வைத்து அவர் என்ன செய்தால் சித்திரவதை செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அவரை நிந்தித்தாங்கள் பார்க்குறோம், பரியாசம் செய்தார்கள்னு பார்க்குறோம். என்ன செஞ்சார் கடைசியில்? ஏலி ஏலி லாமா சபஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு இதோ முடிந்தது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவனை விட்டார். அதுக்குள்ளே அந்த லாஸ்ட்டில் என்ன செஞ்சாங்கன்னா, காளான் இருக்குல்ல, காடியில் துவைச்சு வினிகர்னு சொல்லுவாங்க, வினிகரில் அந்த கடற்காரனை நினச்சி அவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அதை இல்லை, சிலுவையில் இருக்கும்போது நமக்கு ஊற்ற முடியாதுல்ல. அதுவும் அது எழுதியிருக்கிற பிரமாணமாக எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் தாகமாக இருக்கிறேன்ற அவர் என்ன சொல்கிறார், நினச்சி கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் சேவுக. இதையே நான் சொல்கிறேன்னா, அவருக்கும் மரணம் இருந்தது. ஏன்னால் அவர் முழுவதுமாக மனுஷனாக இருந்தார். இப்போ யாரை பின்பற்ற முடியும்? 50% 50% நீதியை செய்கிற மனுஷனியா, 60% நீதியை செய்கிற மனுஷனியா, 200% நீதியை செய்கிற மனுஷனியா? 100% நீதியை செய்கிற மனுஷனா? ஒரு சதவீதம் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் 1 மார்க்லேருந்து 100 மார்க்கு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்லேருந்து 100 மார்க்லேருந்து போடுவாங்க. அந்த பிள்ளைங்க எத்தனை சரியாக எழுதுதோ அதில் 50க்கு 50, 30க்கு 50, இல்லை 30க்கு 100 அப்படி போடுவாங்க. இங்கே 100% சீஷர்களாக இருக்கிறவர்கள், 100% சீஷர்களாக இருக்கிறவர்களை நம்பலாம். இங்கே இயேசு ஒரு % அளவு கூட என்ன செய்யலை, பாவம் செய்யலை. அவர் வாயில் வஞ்சனை இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, அவர் அநியாயம் செய்யவில்லை, அவர் நிந்திக்கிறவர்களே நிந்திக்கலை. நான் தான் நியாயம் தீர்ப்பு செய்ய போகிறேன், நீ வா நான் உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன செஞ்சார், தனக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அவருக்கு இல்லையா. தன் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி இருந்தார், நீ வா நான் பார்த்துக்கிறேன், நான் தான் ராஜா அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன செஞ்சார், இப்போ தேவன் சித்தம், இதை நான் செய்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்யலாம். இங்கே சொல்கிறாரு, இது உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும். ஆமாம், எப்போ மறிக்க மாட்டான்? பூமிக்குரிய வகையில் மரணம் வரும் கண்டிப்பாக, எல்லாருக்கும். எனக்கு வரும், ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். என்ன ஒரு விசேஷம்னா, அதில் நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது என்னை பார்க்கும் பொழுது நான் செத்துட்டேன் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஆவிக்குரியவன் என்ன நினைப்பான், இதோ உண்மையுள்ளவனாக இருந்தார், இதோ தேவனுக்கு சகல கற்பனைகளும் கை கொண்டாங்க, எல்லா நீதியும் செய்தார், கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையான ஒரு மரணம் யாருக்கு, அவருக்கு வந்துடுச்சு. இப்போ இது அவர் எங்கே இருப்பார், ஒரு நாள் பரதேசியில் பார்ப்போம் இல்லையா, அதான் பரதேசியில் நாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே சொல்கிறாரு, அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கான் இல்லையா, உண்மையுள்ள ஒரு இயேசுவை போலவே வாழ்ந்திருக்கார் இல்லையா, அவருக்கு உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். மறியாமல் எப்போவுமே மரணம் கிடையாது, எப்பவுமே சதா காலமும் இயேசுவை நாம் தரிசிக்கக்கூடும். சரி, இங்கே சிலர் எப்படியாக வாக்கு தத்துவங்கள் கொடுக்குறார்கள் என்றால், பூமிக்குரிய வகையில் நாம் நீதியை செய்தோமானால், நீதியை மாத்திரம் நாம் செய்வோமானால் நமக்கு என்ன இருக்குது, நீடித்த ஆயுசு நாள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிடையாது. சரி, நமக்கு சுகபலன் கிடைக்கிது, யோபுக்கும் என்ன கிடைச்சிது, சிச்சை கிடைச்சிது.
அவரை ஆசீர்வதிச்சார். உண்மையாக அவர் வந்து பாடுபட்டார், நிறைய பாடுபட்டார், நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு என்ன நேரிடத்தக்கதாக அவர் எண்ணினார் என்றால், அவருடைய சரீரத்திலிருந்து அந்த தோல் பிக்கப்படலாம், என்னுடைய தோல் பிக்கப்பட்ட உடனே என்ன ஆகும், அவருக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு, அப்போது நான் அதுவரையும் கர்த்தருக்கு காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இயேசுவானவர் இந்த யோபு கடைசி அதிகாரத்தை பார்க்கும்போது சொல்கிறாரு, அவரை ஆசீர்வதிக்கிறார். என்னோட தாசனாகிய யோபு போல ஒருவரும் புத்தியாய் பேசலை, பொறுமையாய் பேசலை அப்படின்னு சொல்லி. சரி, அவர்களுக்கு இவர்கள் புத்தியாய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம் தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன், யோபினுடைய நண்பர்களையும் எலிப்பாசுடைய சிநேகிதர்களையும் குறித்து சொல்கிறார். ஆனால் தேவன் வந்து கடைசியில் யோபின் மேலே அன்பாக இருந்து அவருக்கு கொடுத்தார். இந்த சிச்சையை சகித்து பின்பு அவர் என்ன செஞ்சார், அவர் ஆசீர்வதிச்சார். பூமிக்குரியவைகள் அதிகமாக அவர் வாழ்ந்திருக்கார். சரி, இங்கே அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யோபு 42:10 வாசிக்க வைப்போம். போதும். இங்கே யோபு வந்து தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்னாச்சு, இந்த திட்டம் தேவனுக்கும் இருக்கிறது யோபுக்கு தெரியும், அவருக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோபுக்கும் தெரியும். இவங்க தேவன் இங்கே மன்னிக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, யோபுக்கிட்ட போயிட்டு அவர் பலியிட சொல்கிறாரு. பலியிட்ட பின்பு என்ன ஆயிற்று, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு துன்பப்பட்டார்ல, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டாந்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். சரி, இங்கே நான் பார்த்தோன்னா அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரியும் முன் அவனுக்கு அறிமுகமான அவன் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கி நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்ப்பு இருந்தது. அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவர்கள் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகமும் 6,000 ஏர்மாடுகளும் 6,000 கழுதைகளையும் அவனுக்கு உண்டான. 7 குமாரரும் 3 குமாரத்தியும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகனுக்கு ஏமேல் என்று, இரண்டாம் மகளுக்கு கெஸ்மீல் என்று, மூன்றாம் மகளுக்கு கொரனபுக் என்று பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்களை சகோதரியின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 160 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். முடிஞ்சிச்சு. இதான் இந்த புஸ்தகமே முடிஞ்சிச்சு. என்னன்னா இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்க்கணும். என்னன்னா இப்போ அவருக்கு இப்படி இருந்தார்ல, அவருக்கு எவ்வளோ சோதனை இருந்துச்சு, எவ்வளவோ சகோதரர்கள் அவரை பரிகாசம் செய்தார், இகழ்ந்தார்கள். நீ எதுக்கு இப்படிலாம் இருக்க, நீ தேவனுக்கு உண்மை இல்லாதவனாக இருந்துட்ட, உன்னுடைய யோசனையின்படி நீ வாழ்ந்துட்ட, அதனால நீ பெருமைக்காரனாக இருந்துட்ட, அதனால இப்படி ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தராக பேசி அவரை பரிகாசம் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க. அப்போ அவரும் அவர் பேசுகிறாரு. அப்போது தேவன் என்ன செய்கிறாரு, இப்போ அவருடைய சிறையிருப்பை அவர் இருக்கக்கூடியது சிறையிருப்பு அப்படின்ற. அப்போது அந்த சிறையிருப்புலேருந்து எப்படி மாற்றுறாரு, ஒரு நொடியில் மாற்றிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஒரு நொடியில் மாறி போச்சு.
ஒரு நொடியில் தேவன் யாரு அப்படின்றத யோபு என்ன புரிஞ்சிருந்தாரு? அவர் தான் தேவன், அவருக்கு சமானம் இல்லைன்ற. சரி, இங்கே ஒரு சிறையிருப்பிலிருந்து மாற்றவும் ஒருத்தரை சிறையிருப்புக்கு கொண்டு வரவும் யாரால் முடியும்? ஒரு இருதயத்தை நன்மையாக மாற்றவும் ஒரு இருதயத்தை தீமையாக மாற்றவும் யாரால் முடியும்? இதெல்லாம் கேள்விதான். சரிங்களா? சங்கீத புஸ்தகம் 14:7 சியோனிலிருந்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வருவதாக. யாரு? சியோனிலிருந்து, பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது. அந்த சிறையிருப்பை யார் வச்சிருக்கா? கர்த்தர், தேவன். யாக்கோபுக்கு களிப்பும். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆமாம், அவர் ஆசீர்வதிச்சாங்கன்னா 2 கோத்திரம், யாக்கோபு, இஸ்ரவேல், லேவி. இப்படி இங்கே தான் சொல்கிறார். அவங்க தகப்பன் தான் இவங்கெல்லாம். களிப்பும் இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இவங்க திரும்பும் பொழுது, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தும் பொழுது, என்னை தவிர வானத்திலும் பூமியிலும் கடலிலும் கடலுக்குள்ளேயும் எதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டார். என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனத்திலும் இருக்கிற உன்னை திருப்ப சேர்த்துக்கொள்வார். ஏசாயா 40:2. எப்படி தேவனுடைய கோபம் ஒரு மக்கள், ஒரு ஜனங்க இருக்காங்கன்னா தேவனுடைய மக்கள் மேல ஏன் கோபப்படுறாரு தேவன்? தேவனை கனம் செய்யல. அங்க முதல்வா இருக்கிறவர் யாரு? தேவன் தான். தேவனை விட்டு அங்க என்ன செய்யறாங்க? மக்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா கனம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ தேவனை அங்க விசுவாசிக்கிறதா இருக்குமா? எதுவுமே கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? இப்போ அவருடைய அக்கிரமம் இங்கே தீர்ந்தது என்று சொல்றாரு அப்படின்னா அவங்க பாவங்கள் இங்கே இல்லை என்று சொல்றாருன்னா அங்க என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கணும். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஜனங்கள் மேலே தேவன் இன்னும் பிரியமா இருக்காரா அப்படின்னா இல்லை. அவங்க மேலே அவங்கள கொன்னுடுறாரா அப்படின்னா இல்லை. அவங்கள என்ன பண்ணுறாரு? துன்புறுத்திடுறாரா? இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறார்? தவறு செய்யும் பொழுது இந்த உலகத்திலேயே சிச்சிக்கிறார். சிச்சித்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த சிச்சை எப்படி இருக்கும் தெரியல. எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பாவம் செய்யாது இருக்கணும். சரி, இங்கே ஏசியா மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. ஏன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருக்கு இந்த மக்கள் கர்த்தருக்கு அவர்களுடைய வழியை கொடுப்பார்களானால் அவர்களுடைய சிறையிருப்பை கண்டிப்பாக மாற்ற முடியும். அந்த சிறையிருப்பு அறியாமையா இருக்கு. இங்கே அந்த சிறையிருப்பு அறியாமையா இருக்கு. சிறையிருப்புனா யோபுக்கு கிடைச்சது இல்ல, அது பூமிக்குரிய அவருக்கு பாடு. இந்த பாடு நம்ம பார்த்துட்டு என்னன்னா பூமிக்குரிய மரணம், ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணத்துல கர்த்தர் நம்மளோடு இல்லை அப்படின்னா நான் மறிக்கிறோம். பூமிக்குரிய மரணம்னா நம்ம இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போயிடுச்சு, ஆவி போயிடுச்சு, நம்ம மறிக்கிறோம். ஆனால் என்ன இருக்கு? நம்ம கர்த்தரோடு இருக்குமானால் நம்ம பார்த்துருக்கோம்ல. எங்க என்ன பார்த்தோம்? யோவான் 11:26 வாசிப்போம். சரி, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்ன சொல்றாரு? மறியாமலும் இருப்பான். ஆமா, நம்ம அதுதான் சொல்றோம். நம்ம பூமிக்குரிய மரணத்துல நம்ம இறந்துருவோம். நம்ம என்ன உணர்ந்து கொள்றோம்னா இங்க அறியாமை உள்ள காலங்களில் இருக்க போறாங்க. நம்ம அவர் என்ன செய்யணும்? அவர்களுடைய வழியை, அவர்களுடைய இருதயத்தை, அவங்க விசுவாசிக்கக்கூடிய அந்த காரியங்களை என்ன செய்யணும்? மனுஷ பாடும்படியாக செய்யக்கூடாது. அவங்க எப்படி அவங்க துதிக்கணும்னா தேவன் பார்க்கிறது போல அவங்க துதிக்கணும். தேவனை மகிமைப்படுத்தணும். உலகத்திற்கு ஏற்ற போல அவங்க ஒத்த வருஷம் தரிக்கக்கூடாது. தேவனுக்கு என்ன பிரியமோ, தேவனுக்கு என்ன நன்மையோ இல்லையா, அப்படி நம்ம இருப்போமானால் அது என்ன இருக்குது? தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டு நாம் ஒரு காலம் நாம் பூமிக்குரிய வகையில் இல்லை, ஆவிக்குரிய வகையில் மறிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வகையில் சரி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவர் தந்த வெளியில் நம்முடைய தேவனுக்கு
பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றார். மல்கியா 3:1 கூட, இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். புரியல, இது தூதன் சொல்றார், மெசேஞ்சர். தூதன் அப்படின்னாலே அவங்க அனுப்பப்பட்ட ஒரு செய்தியாளர், செய்தி கொடுக்குறாங்க. ஆமாம், இங்கே சொல்கிறாரு அவங்க என்ன செய்யலை அப்படின்னா கர்த்தரை விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு. இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. இதிலிருந்து மல்கியா வரையுமே அவங்க தேடுறாங்க. இது யாரு இந்த தூதன் யாரு, எப்போ வருவாங்க, இவர் எப்போ வருவார், வழி ஆயத்தம் பண்ணணும்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியல. கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னாரு. அந்த கர்த்தர் யாரு? அவரு தான் கிறிஸ்து, அவரு தான் மேசியா இல்லையா? அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு மரணம் இல்லை. பரிசேயர்கள் சதிசேயர்கள் இதுக்கு தெரியும் இவங்களுக்கு இல்லையா? பரிசேயர்கள் சரிசேயர்கள் தெரியும், ஆனாலும் நம்பவில்லை. அவங்க இருக்கிறாரு, முன்னாடி தான் இருக்கிறார் இயேசு. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களானால் ஒரு நாளும் நீங்கள் ஒரு காலம் மறுக்கிறது இல்லைன்ட்டார். தேவனுக்கு சமமாகிட்டார். தேவனை நீ மனுஷனா இருக்க, நீ தேவனுக்கு ஈக்குவலாக பேசுறியே அப்படின்னு சொல்ற. இதை சொல்ல இவரை தான் தேடுறாரு, இந்த தூதனை தான் தேடுறாரு. இயேசு வந்துட்டார்ல, இயேசு வருவதற்கு முன்னே இவங்க அறிந்திருக்காங்க இயேசு வருவார், இயேசு தான் கிறிஸ்து, இயேசு தான் கிறிஸ்து. அப்போது பிறக்கும் போதே அவர் கிறிஸ்துன்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா ஒருவேளை சம்மதித்திருக்கலாம். அப்போ அவங்க விசுவாசிக்கத்தக்கதாக அவர் கையில் என்ன கொடுக்கப்பட்டது? இயேசுன்னு பேர் வைத்து, இயேசு தான் பெத்லகேமில் பிறக்க போகிறவர். இவருக்கு என்ன இருக்குது, ஒரு வானசாஸ்திரிங்க சொல்கிறாங்க ஏரோதுகிட்ட. அப்போ அவங்க விசுவாசிக்கிறாங்க இயேசு பிறக்கும் போது இல்லையா? அப்போ இவர் ஒரு யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் யூதருக்கு அதிகாரியான ராஜா எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தூதன் அவர்களுக்கு தோன்றி, நீங்கள் அங்கே போகாதீங்க, குழந்தைய கொல்ல தேடுறாங்க, நீங்கள் வேறு வழியாகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கண்டு அவர் நமஸ்கரித்து அவர்கள் உண்டான காரியங்களை கொடுத்துட்டு சில காரியங்களை கிஃப்ட் கொடுக்குறாங்க. கிஃப்ட் கொடுத்துட்டு நமஸ்கரித்துட்டு போயிட்டாங்க. ஏன்னால் அவர் தேவகுமாரன், அவர் மனுஷனாக பிறந்திருக்காரு. தேவனே மனுஷனாக பிறந்தாருன்னா அது எப்படி ஒரு நம்ப முடிய காரியங்களா? ஆனால் பிறந்தார். அவரை குறித்து இங்கே தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை குறித்து நிறைய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரர், தீர்க்க தரிசிகள் உரைக்கப்பட்டிருக்கு. ஏசையா சொல்லியிருக்காரு. இங்கே ஏசையாவை 2 வாக்கியங்களை பதிவு செய்திருக்கு. இங்கே மல்கியா சொல்லுகிறது, இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமாம், யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார்ல, கர்த்தர் வருவதற்கு முன்பு இவர் வருவார். அவருக்கு ஒத்து தீர்க்க தரிசனம். ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவர் வரணும். இவர் வந்துட்ட பின்பு இயேசு அவருக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, முதலாவது நீங்கள் விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு பிரசங்கிக்கிறார். அப்போது இயேசுவை நான் பார்த்தோம், அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னவருக்கு எவ்வளவு தீமை, இவங்க எவ்வளோ தான் துன்பமும் உபத்திரமும் பட்டாலும் இவங்க ஜீவனை அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோமானால், நாம் பிழைப்போமானால், அவரால் பிழைப்போமானால் நமக்கு மரணம் இல்லை. சரி, யார் இவங்க பிழைக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு என்ன? இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெளியாவது உஷ்ணம் அடைவதும் இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இப்போ யார் இவங்க? சொல்றாரு வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்றாரு, அவங்க தேவனாலே காக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாத்தானுடைய கூட்டத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் நீதியை செய்திருக்கிறார்கள். சரி, இங்கே பார்க்குறோம் இவர்கள் எது 8 தானே. சரி, ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு மனுஷன் இருக்கான், எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனாக இருக்கிறான்.
அந்த மனுஷனுக்கு ஆவியை விடாதபடிக்கு, அவனுடைய ஆவியை தானே எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. தன்னைத்தானே ஆவியை விடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா அங்கே அவனுக்கு நித்தியமான ஆக்கினை இருக்குது. அவன் முடிச்சுக்கிட்டான், இல்லை அவனுடைய மரண நாளை அவனே டிசைட் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை இவன் எடுத்ததுனால அதிகாரம் உள்ளவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு அப்பயே தீர்ப்பு கொடுத்துட்டார். சரி, அந்த பேருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கனை துன்மார்க்கம் விடுவிக்கிறதும் மாட்டாது. இது துன்மார்க்கன், இது யாரு இப்படி செய்கிறது அப்படின்னா துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கன் அந்த குறிப்பிட்ட காலமாக இருந்தாலும் அந்த துன்மார்க்கத்தை விட்டு அவன் நீங்கணும் தான் கேட்குறாரு. அந்த துன்மார்க்கத்தை விட்டு சாவது தேவனுக்கு பிரியமா இல்லை. இப்போ சரி, இங்கே யோபு சொல்கிறாரு பாருங்க, ஆவிக்குரிய மரணம், பூமிக்குரிய மரணம். யோபு 14:5, அவனுடைய நாட்கள் இம்மத்திரமும் என்று குறிக்கப்பட்டிருக்கையில் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாதே எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தீர். எல்லைனா அப்போ அவன் ஒரு மனுஷன் இருக்கானா, அவன் இருப்பதற்கு எவ்வளோ காலம், அவன் இருப்பதற்கு இந்த பூமியில் எவ்வளோ காலம்னு சொல்லிட்டு அவருடைய புஸ்தகத்தில் அவனுடைய மாதங்களின் தொகை, மாதம் இல்லை எத்தனை மாதம் இருக்கான் அதை என்ன செய்கிறாரு, எழுதி உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். இப்போ இந்த கட்டுப்பாடு எல்லாம் யார்கிட்ட இருக்கு? நம்ம பார்க்குறோம் தேவன்கிட்ட, கர்த்தர்கிட்ட. யோவான் 11:19. சரி, யூதரிலே அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரிகளை குறித்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்தார்கள். ஏன்னா அவர் பூமிக்குரியில் இவங்களுடைய சகோதரன் என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டார். இப்போ கல்லறையில் 4 நாள் ஆயிடுச்சு அவருடைய இறந்து, அவர் டெட் பாடி ஆயிட்டார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளை வீட்டிலே உட்கார்ந்திருந்தார்கள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ சகோதரன் எழுந்திருப்பான் என்றார். சரி, நீ தேவனிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, செத்தவர் கூட எழுந்து வந்துடுவார், நான் இதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு. இயேசு அவளை நோக்கி சொல்கிறாரு, உன் சகோதரன் எழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே நாமும் உயிர்த்தெழுந்திருப்போம் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். யாரு? இயேசு. ஆமாம், இயேசு கடைசி நாளில் எல்லாரும் எழுந்திருப்போம்ல, நானும் எழுந்திருப்பேன், எல்லோரும் எழுந்திருப்பாங்கன்ற. இப்போ இயேசு அவளை நோக்கி சொல்கிறாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமாம், அவளுடைய ஆசை பூமிக்குரியவர்கள் அவன் சகோதரன் வரணும். ஆனால் இயேசு சொல்கிறது அவங்க உயிர் தெழுவார், பூமிக்குரியில் வருவாருன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்கிறா, அவங்க நம்ப முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நீ என்னை விசுவாசிக்கும் பொழுது ஜீவனாக இருப்பான்ற. சரி, இங்கே ஒரு காரியம் போது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு அற்புதம் நடக்க போகுது. இங்கே பூமிக்குரிய மரணத்தில் இருக்கிறவரை நீ விசுவாசிக்கும் பொழுது இது உனக்கு ஆகும் இல்லையா? இயேசு செய்கிற கிரியையை
இயேசுவோடு இருக்கிற பொழுது தானும் அதை விட அதிகமாக செய்வான்னு சொல்கிறார். அப்போ அங்கே என்ன காரியமாக இருக்குது? விசுவாசம். விசுவாசத்திற்கு மையம் என்ன? அவரை நம்புவது. இவரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவரும் இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் அவர் பூமிக்குரிய மரணத்தை சொல்ல, ஆவிக்குரிய மரணத்தை ஜீவனை தான் சொல்றார், ஆவிக்குரிய ஜீவனை சொல்றார். சரி, அதற்கு அவர் கேட்குற, நீ இது விசுவாசிக்கிறையா? நான் என்னை விசுவாசிச்சேன்னா என்றென்றுமே ஜீவனாக இருப்பாய் அப்படின்னு. இந்த காரியத்தை சொல்வதற்கு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அங்கே இருக்கிறவரை இவர் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும்படியா லாசரு எழுப்ப போகிறார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி ஆகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள்ளே வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தாள். அப்பொழுது வீட்டிலே அவளோடு கூறி இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்ல இருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்திருந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவனுக்கு பின் போனார்கள். நம்ம பார்த்துருக்கோம் இது இயேசு எங்கே இருக்காருன்னா, அவங்க எங்கே அவங்களை சந்தித்தாங்களோ அங்கே தான் இருக்காரு. அப்போது இயேசு இன்னும் கிராமத்துக்கு வரலன்னு சொல்கிறார். இங்கே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவனோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துக்கம் அடைந்து, அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்ணை திறந்த இவரை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மாத்தாளுடைய சகோதரியாகிய மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உன்னை சொல்லவில்லையா என்றார். சரி, இப்போ எங்க மரித்தவனுடைய சகோதரின்றாரு, மாத்தாள் சொல்றாரு. இவர் சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ தேவனை விசுவாசித்தா உயிர்த்தெழுதலும் நான் ஜீவனமா இருக்கிறேன், நான் தான் ஆண்டவர் அப்படின்னு நீ விசுவாசிக்கும் போது அங்கே என்ன ஆகுது? ஆவிக்குரிய வகையில், இங்கே பூமிக்குரிய வந்தார், அங்கே முன்னாடி நாம் பார்த்தோம், ஆவிக்குரிய வகையில் அவர் எழுவார், ஜீவனாக எழுவார் என்பதாக பார்த்தோம். சரி, நம்ம இதை பார்க்கலாமா? எங்கே 26 யோவான் 11:26. சரி, மார்க் 9:23 சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இங்கே விசுவாசம் தான் என்னவா இருக்கு? அடிப்படையாக இருக்கு. விசுவாசத்துக்கு முன்பு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை மகிமைப்படுத்தணும். சொல்று இங்கே அவரை விசுவாசிக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ யாரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவர் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரை உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். புரிஞ்சிருக்குங்க. அவரை நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எப்படின்னா நம்ம நம்பணும், அவருடைய வார்த்தை அவருடைய காரியங்களை சம்மதிக்கணும். விசுவாசம் தான் சம்மதிப்பது. அவனுக்கு பாருங்க கெட்டு போகிறது கிடையாது, நித்திய ஜீவன் உடையவனா இருக்கான். அப்போ அவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். ஆவிக்குரிய வகையில் அவன் மரியாமலும் இருப்பான். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அந்த ஸ்திரீ இயேசு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இயேசு நான் கொடுக்குற தண்ணி எப்பொழுதுமே உனக்கு தாகம் வராது, அந்த தண்ணி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட கயிறு கூட இல்லையே, ஏன் அந்த தண்ணி எங்கேருந்து எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. உங்ககிட்ட கயிறு இல்லை, கிணத்து பக்கத்தில் இருக்காரு, ஒரு ஸ்திரீ தண்ணி மொழ்கிறாங்க, இவர் உக்காந்துட்டு இருக்காரு. இங்கே சீஷர்கள் பின்னாடி இருக்காங்க, என்ன பேசுகிறத பார்க்குறாங்க. இல்லை இவர் ஸ்திரீயோடு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு. இயேசு இருக்காருல்ல, இயேசுக்கு அவருக்கு என்ன, ஒரு ஸ்திரீயோடு பேசும் பொழுது யூதர்கள் பேச மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கு எல்லாருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீர்னு சொல்கிறார். அது ஜீவ தண்ணீர்ன்ற, அதை குடித்தால் ஒரு காலம் நீ தாகம் அடைய மாட்ட அப்படின்ற. சரி, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கே ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது தேவ வார்த்தை. தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அவர் கொடுக்கிற தண்ணி என்ன தண்ணியை கொடுக்குறாரு? அப்போ அந்த ஸ்திரீக்கு புரியல, அவர் என்ன ஜீவனை குறித்து சொல்றாரு. ஆவிக்குரிய ஜீவன், தேவனுடைய வார்த்தையிலிருந்தான் அந்த ஜீவன் வருகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஜீவனை இயேசுவால யாரு பேசுறா? அவர் இங்கே பேசுறவர் யாரு தெரியல அவங்களுக்கு. சொல்ல பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. திருப்பியும் சொல்றாரு, ஜீவன் நான் தான்றார். என்னை விசுவாசிக்கும் பொழுது மறிக்க மாட்டான். ஜீவன், ஆமா, நம்ம பூமிக்குரிய ஜீவன் நான் பார்க்கல. நம்ம என்ன செய்யறோம்? ஆவிக்குரிய வகையில் பிழைப்பதுக்காக பார்க்கறோம். ஜீவன் நானே, அந்த அப்பம் நானே இல்லையா? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். இவரும் அதான் சொல்றாரு. பசி பார்த்தோம், தாகம் பார்த்தோம், ஜீவன் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த மனுஷனுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ், வயிறு எரியும், கண்ணு மங்கம், அவரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனால் மயக்க போட்டிகள் விழுந்துருவான். ஏன்? அவன் தண்ணி குடிக்காமல் இருப்பான், இல்லை சாப்பிடாமல் இருப்பான். இந்த தண்ணி அப்படி தண்ணி கிடையாது. அந்த ஸ்திரீயும் அப்படிப்பட்ட தண்ணின்னு நினச்சிக்கினாங்க இல்லையா? அப்படி என்ன தண்ணி அது? அவங்களுக்கு என்ன தண்ணி தேவைப்படுது? இயேசுவை விசுவாசிக்கக்கூடியது. இயேசுவை, ஆமாம், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சத்தியம் சொல்றாரு. அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். சரி, இது எதுக்கு ஒப்பானது அல்ல அப்படின்னா, பூமிக்குரிய தண்ணி கிடையாது, ஆவிக்குரிய தண்ணி கிடையாது. இது வானத்திலிருந்து இவர்கள் சாப்பிட்ட அப்பங்களை போல கூட கிடையாது. சொல்றாரு யோவான் 6:58, வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, தேவ வார்த்தை. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவங்க வனாந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு இடத்துல அடிமையாக இருந்தாங்க. அது குறித்து பெரிய பாடம், பெரிய நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அவங்க அடிமையாக இருந்தாங்க. அவங்க வராங்க, வனாந்தரத்தில் வரும் பொழுது அநேக தவறு செய்வாங்க. தேவன் தண்டிப்பார், பாம்புகளை விட்டு கடிக்க வைப்பார். இயேசு அந்த சிலுவையை பார்ப்பாங்க, மோசையினால் தூக்கப்பட்ட அந்த காரியங்களை பார்ப்பாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசினாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? மன்னா. தேவ தூதர்கள் சாப்பிட்ட ஒரு அப்பம். ஒரு ரோமர் அளவுக்கு தான் கொடுக்கணும். ஒரு ரோமர்னா ஒரு 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 காரியங்கள் தான், இவ்வளோதான் இருக்கணும். அது ரோமர்.
அப்போது சேக்கல் அளவுன்னு சொல்லுவார், ஒரு ஓமர் அளவுன்னு சொல்லுவார். அந்த அளவு தான் அவங்க எடுத்து புசிக்கணும். இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. இது என்ன? அது இருக்கும். அது அதிகமாக சேர்த்தவனுக்கு குறிச்சலானது கிடையாது, கம்மியாக சேர்த்தவனுக்கு மீதியானதும் கிடையாது. அது என்ன? அழுகி போயிடும். அது அவர் தேவன் சொல்கிறாரு, ஒரு ஓமர் ஆளுக்கு தான் நீங்கள் எடுக்கணுன்றார். அதுக்கு மேலே எடுத்து வச்சிங்கனாலும் கெட்டு போயிடும். அவர்கள் மரித்தார்கள். அவங்க சாப்பிட்டாங்கல்ல, அவங்க மறிச்சிட்டாங்க. அப்போது இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ, இந்த அப்பத்தை அவர் என்ன அப்பம் சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிறல்ல, ஜீவ அப்பம் நானேன்ற. இது கத்தர் பந்திக்கு ஏற்றவாறு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவனு கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறார். சரி, மன்னாவை போல் அல்ல, அவர் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனு என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்போ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதில்லை, உஷ்ணமாயும் வெளியாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. நான் பார்க்கும் பொழுது இங்கே இயேசுவை கனம் செய்ய வேண்டியது இருக்கிறது. தேவனை இங்கே மகிமைப்படுத்த வேண்டியது இருக்கிறது. சரி, மத்தேயு 5 சொல்கிறாரு, 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாம் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜோமல்லா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீதியுள்ள எங்கள் ராஜாவே, உங்களை துதிக்கின்றோம், உங்களை சோதரிக்கிறோம். பிதாவே, இந்த நாளிலே நல்ல நேரத்திலே எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தீரே, அதுக்காக நன்றி. உங்களுடைய வேத வாக்கியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து நித்திய ஜீவனுக்கு ஏற்றவாறு நாங்கள் வளரவும், பிதாவே, எங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வகையிலே நீங்கள் செய்யத்தக்கதாக ஞானத்தையும் பலனையும் பிதாவே எங்களுக்கு பூமிக்குரிய தேவையும் செய்யும்படியாக செய்கின்றோம். இந்த நேரத்திலே பிதாவே, கூடியிருக்கிற சகோதரிகள் பிதாவே, ஒருவரையும் ஆசீர்வதியும். பிதாவே, நீங்கள் தாமே அதிகமாக ஞானத்தையும் கொடுத்து பிதாவே உங்களை துதிக்கவும் உங்களை சோத்தரிக்கவும் ஏற்றவாறு கூடுவதற்கு ஏற்றவாறு உதவி செய்யும். பிதாவே, இன்னும் இந்த ஓமில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். அவங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் உங்களை அறியக்கூடிய அறிவை கொடும். பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எங்களுக்கு பண தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். நன்மை செய்யக்கூடிய இருதயத்தையும் பண தேவையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். பிதாவே, சகோதரிகளுக்காக பிதாவே வேண்டல் செய்கின்றோம். பிதாவே, அவங்களுக்கு தேவையான பூமிக்குரிய நன்மையை கொடும். பிதாவே, ஆவிக்குரிய தேவைகளை கொடும். ஆவிக்குரியவர்களே அவங்கள் பிதாவே அவங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு அவங்க விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். பிதாவே, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் நீங்களே பலனையும் ஞானத்தையும் ஆவிக்குரிய காரியங்களை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக சகோதரனுக்கும் அவர் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் நன்மையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, இன்னும் உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக உதவி செய்யும். பிதாவே, இந்த சமயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறதற்கு மிகவும் பிதாவே நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கிறீர். தயவு கூர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பிதாவே எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆவிக்குரியவர்களே ஞானமுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். பூமிக்குரியவர்களே பிதாவே, நாங்கள் உங்கள் ஞானத்தை தேடக்கூடியதாக இருக்க 100ஆக பிதாவே நாங்கள் அதிகமாக பலன் தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். பிதாவே, நீங்கள் தான் நாங்கள் சோதிக்கப்படும் பொழுது தயவு கூர்ந்து எங்களை பாதுகாக்கும்படியாக உதவி செய்கின்றோம். இந்த விண்ணப்பத்தை குமாரனும் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.